ரோமர்கள் நிறுவம் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறீர். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே தேவரகமான விசுவாசத்திலே நாங்கள் விருத்தி அடைய, வளர, பெருக எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உடைய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக மிக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேத வசனங்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே இன்றைக்கு 2 ராஜ்யங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசுனுடைய ராஜ்யம். 1008 ராஜ்யங்கள் இல்லை. மனிதர்கள் இன்னைக்கு கண்டதையும் உளறிட்டு கிடக்குறாங்க. ஆனால் மனிதர்கள் சொல்றது கரெக்டு கிடையாது. சத்திய வேதம் சொல்கிறது தான் கரெக்டு. தேவன் சொல்கிறது தான் கரெக்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆகவே தேவன் சொல்லுகிறார், 2 ராஜ்யங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. பிசாசின் ராஜ்யம், அடுத்தது தேவனுடைய ராஜ்யம். பிசாசின் ராஜ்யத்தில் பாருங்க, பிசாசு தலைவனாக இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஆனால் ஆதாம் படைக்கப்பட்ட நாளிலே, மனுக்குலம் மனித வாழ்க்கை ஆரம்பித்த நாளிலே ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம். தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஏன்னா அவர் அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா. பூமியை படைச்சு மனுஷன் கையில் கொடுத்தாருன்னு பைபிளில் போட்டிருக்குது இல்லையா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சங்கீதக்காரர் 115ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், வானங்கள் தேவனுடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார், மனுஷன் கையில் கொடுத்தாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி ஆளுகிற ராஜாவாக அவனை ஏற்படுத்தி அவன் கையில் முழு பூமியையும் கையில் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. மனுஷன் மேலே பெரிய நம்பிக்கை வைக்கிறாரு பாருங்க. அந்த தேவன் என்றைக்கும் மாறாதவர் பாருங்க. இன்னைக்கு விசுவாசிகள் சொல்றாங்க, ஆண்டவரே என்னை கைவிட்டுறாத ஆண்டவரே, நீர் என்னை கைவிட்டுறாத ஆண்டவரேன்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை கைவிட்டுறாத, நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நீ ஒழுங்கா அந்த உலகத்தை ஆளுகை செய்யணும். நீ ஒழுங்கா அந்த உலகத்துல என்னுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய நோக்கங்களை நிறைவேற்றணும். நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆதாம் என்ன பண்ணிட்டான்? கர்த்தரை கை விட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக அவன் செயல்பட்டு பாருங்க, பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்து ராஜரீகத்தையும் மகிமையையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் என்ன செஞ்சான்? இழந்து போயிட்டான். மனுஷன் பிசாசுக்கு அடிமையாயிட்டான். பிசாசு மனுஷனை ஆளுகிற ராஜாவா மாறிட்டான். அதில் ஒரு பெரிய விபரீதம் நடந்து விட்டது. அது வரைக்கும் ஒரு ராஜ்யம் தான் இருந்துச்சு. தேவன் ராஜாவா இருந்தாரு, ஆதாம் குட்டி ராஜாவாக இருந்தான். அவருக்கு கீழே ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனா பிசாசுக்கு செவி கொடுத்த மாத்திரத்துல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பிசாசுகிட்ட போயிடுச்சு. இப்ப 2 ராஜ்யங்கள் ஆயிடுச்சு. தேவன் ராஜாவா தான் இருக்கிறாரு, அவருடைய ராஜ்யம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா பாருங்க, மனுஷன் தன்னுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் பிசாசிட்ட ஒப்பு கொடுத்ததுனால பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ராஜாவாக மாறிட்டான். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம் வாசிப்போம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதின்னு சொல்லி பிசாசை பற்றி சொல்றாரு. அவர் பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா என்ன செய்யல? ஏற்படுத்தல, மனுஷனை தான் ஏற்படுத்தினாரு. மனுஷன் பாவத்தின் மூலமாக பிசாசு இடத்துல கொடுத்துட்டான். இப்ப இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கம், அதுல முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா,
இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, மனுஷனை மீட்டு அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அதுக்காக இயேசு வந்தாரு. கரெக்டு தான், தப்பு இல்லை. ஆனா வெறுமனே மனுஷனை பாவத்திலிருந்து, பிசாசுடைய கரத்திலிருந்து மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போறது மட்டுமல்ல அவருடைய திட்டம். கவனிங்க, மனுஷன் இழந்து போன இந்த ராஜரீகத்தையும் மகிமையும் அதிகாரத்தையும் பிசாசினிடத்திலிருந்து பிடுங்கி மறுபடியும் மனுஷனுக்கு அதை கொடுத்து மனுஷனை மறுபடியும் ஆளுகிற ராஜாவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் செய்தாரு, வந்தார். எவ்வளவு உன்னதமான ஒரு நோக்கம் பாருங்க. மனுஷனை மறுபடியும் குட்டி ராஜாவாக மாற்றணும், மனுஷனை மறுபடியும் இந்த பூமியின் மேல் அதிகாரம் நிறைந்தவனாக மாற்ற வேண்டும். நீங்கள் பலகி பெரிய பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் பாருங்க, மறுபடியுமாக மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், பலிக்கணும் என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாருங்க, பரலோகம் தான் அவருடைய சித்தம்னா ஆதியிலே மனுஷனை படைச்சப்பே பரலோகத்தில் வச்சிருந்திருக்கலாம். ஹலோ, எதுக்கு இந்த பூமியை உண்டாக்கி, மனுஷன் வாழக்கூடிய ரீதியில் இந்த பூமியை உண்டாக்கி, அப்புறம் மனுஷனை உண்டாக்கி, அப்புறம் இந்த பூமியில ஏன் அவனை வைக்கணும்? மனுஷனை குறித்த தேவனுடைய திட்டம் பரலோகம்தான் அப்படின்னா பரலோகத்திலே அவனை படைச்சிருக்கலாமே, பரலோகத்திலே அவனை வச்சிருந்திருக்கலாமே. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமியில வச்சாரு, ஏன்னா மனுஷன் பூமிக்கு அதிகாரியாக, ஆளுகை செய்கிறவனாக, ராஜாவாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவனை தேவன் பூமியில வைத்தார் என்று நான் பார்க்கிறோம். பாருங்க, இயேசு அந்த நோக்கத்தோடு வர்றாரு. பிசாசுனுடைய கருத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பிடுங்கி மனுஷன் கையில் என்ன செய்யணும், கொடுக்கணும். மனுஷன் மறுபடியும் ராஜாவாக இருக்கணும், அவன் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கணும், அவன் இந்த பூமியை ஆண்டு கொண்டு நல்ல விதத்தில் அவன் வாழுகிறவனாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் அவன் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அவர் என்ன நோக்கத்தோட வந்திருக்கிறார்ன்றதை பிசாசு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான். பாருங்க, தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் அவன் தெரிஞ்சிருக்கிறான். பாருங்க, அவன் ரொம்ப காலமா தேவனோடு இருந்தவன். தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்கள் அவனுக்கு தெரியும். அவன் இயேசு இந்த உலகத்துல எதற்காக வந்திருக்கிறான்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் யோசிக்கிறான், ஆதாமை வீழ்த்தின மாதிரியே இவனை வீழ்த்திப்படலாம். ஆதாம்ன்றது அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பறிச்ச மாதிரியே இவரையும் ஒன்றும் இல்லாத ஒரு ஆளா மாத்திப்படலாம். ஒன்றும் இல்லை, ஆதாம சோதிச்ச மாதிரி தான் இவரையும் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இயேசுவினிடத்துல வந்து அவரை சோதித்தான் என்று வேதத்தில் நாம வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் பாருங்க, இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு பிசாசு இயேசுவினிடத்துல வந்தான். நல்லா கவனிங்க, சில விசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட பிசாசு வரவே மாட்டான், நான் அவ்வளவு பெரிய பரிசுத்தவாட்டி, நான் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், நான் ரொம்ப உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் பிரதர், நான் நிறைய வேத வாசிக்கிறேன் பிரதர், பிசாசு என்கிட்ட வரமாட்டான். நான் சொல்ல, உங்கள்கிட்ட தான் முதல்ல வருவான். இயேசுவினிடத்துல வந்தான் இல்லையா? இயேசு அவர் தேவகுமாரன், 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு, ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. பிசாசு என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட வர்றான், எல்லார்ட்டையும் வருவான். அவனை எப்படி எதிர்கொள்ளணும், அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவனுடைய உபாயங்கள் என்ன, அவனுடைய வேலைகள் என்ன என்பதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனை ஈஸியாக விரட்டி அடிச்சிடலாம். அவனை ஓட ஓட விரட்டிப்பிடலாம். ஏன்னா நம்ம சிலுவைக்கு பிறகு இருக்கிறோம். சிலுவையில் இயேசு அவன் நசுக்கிறாரு, தலையை நசுக்கி இருக்கிறாரு, அவனுடைய அதிகாரத்தை உறிஞ்சு கொண்டு இருக்கிறாரு, அவனுடைய வல்லமை எல்லாம் ஒண்ணுலாமாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பிசாசு இடத்துல எந்த வல்லமையும் கிடையாது, தந்திரம் தான் இருக்குது, பொய் தான் இருக்குது. பொய்யை நம்பினோம்னா ஏமாந்து போயிடும். கவனிங்க, அப்ப இயேசுவினிடத்துல பிசாசு அவரை சோதிப்பதற்காக வருகிறான். வந்து அவரை சோதிக்கிறான். பிசாசு சோதிக்கிறது வேற, தேவன் சோதிக்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். சிலர் பாருங்க, ரெண்டை போட்டு குழப்பிட்டு கிடப்பாங்க, இது தேவனுடைய சோதனையா அல்லது பிசாசுனுடைய சோதனையான்னு. பிசாசுனுடைய சோதனை எப்போதுமே நம்மை வீழ்த்துகிறதா தான் இருக்கும். தேவனும் சோதிக்கிறாரு. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அன்பின் உண்மையை சோதிக்கிறார்.
இல்லையா? ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் சோதிக்கும் போது என்ன நடக்கும்? தேவனுடைய சோதனையை நம்ம எதிர்கொண்டு அதற்கு சரியான விதத்தில் நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அது நம்மை உயர்த்துகிறதா இருக்கும். பிசாசினுடைய சோதனைகள் நம்மை வீழ்த்துகிறதா இருக்கும், தேவனுடைய சோதனைகள் நம்மை உயர்த்துகிறதா இருக்கும். இருக்கிறீங்களா? எப்போதுமே நம்முடைய உயர்வுக்கு ஏதுவான சோதனைகளை தான் தேவன் கொண்டு வருவாரே ஒழிய ஒரு நாளும் நம்மை வீழ்த்துகிற சோதனைகளை கொண்டு வரவே மாட்டார். அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. டிபியை கொண்டாந்து போட்டு, கேன்சரை கொண்டாந்து போட்டு, வியாதிகளை கொண்டாந்து போட்டு, பிரச்சனைகளை கொண்டாந்து போட்டு அப்படி நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நம்முடைய அன்பின் உண்மையை சோதிக்கிறாரு. சில காரியங்கள்ல நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து நம்மளை என்ன செய்யறாரு? நம்ம கிட்ட இடைப்படுகிறாரு. ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். ஊழியம் செய்யும்படி ஆவியானவர் நம்மை ஏவுகிறார் இல்லையா? அவருக்கு கொடுக்கும்படி தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஏவுகிறார். இதுக்கெல்லாம் நம்ம உடன்படும் போது அது நம்மை உயர்த்துகிறதாய் இருக்கிறது. இப்படிதான் பாருங்க, தேவன் என்ன செய்கிறார்? இடைப்படுகிறார். ஆனா பிசாசினுடைய சோதனைகள் எப்போதுமே நம்மை வீழ்த்துகிறதுக்கு தான். ஆகவே ஆதாமை சோதிச்சு வீழ்த்தினது போலவே இயேசுவையும் சோதிச்சு வீழ்த்தும்படியாக வனாந்தரத்தில் இயேசுவினிடத்துல பிசாசு வருகிறான். வந்து அவரிடத்துல விதமாக சொல்லுகிறான். திருப்புங்க லூக்கா 4:5 வாசிக்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். அப்புறம் பாருங்க, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒப்பு கொடுத்தது யாரு? ஆதாம். கவனிங்க, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். யார் ஒப்பு கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஒப்பு கொடுக்கல, ஆதாம் தான் ஒப்பு கொடுத்துட்டான். ஏதோ ஒப்பு கொடுத்துட்டான்? அதிகாரத்தையும் மகிமையும், அதிகாரத்தையும் வல்லமையும், மகிமையும் கனத்தையும் ராஜரீகத்தையும். பாருங்க, பிசாசுக்கு அடிபணிந்ததன் மூலமாக பிசாசுக்கு அணிச்சிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான். இயேசு அவனை பார்த்து, நீ பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லல. இந்த இடத்துல அப்படி சொல்லல. அதிகாரமும் வல்லமையும் என்கிட்ட இருக்குது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீ பொய் சொல்ற அப்படி சொல்லல. கவனிங்க, பிசாசு சொன்னது பொய்யா இருக்குமானால் அவன் பொய்யன் தான். ஆனா இந்த இடத்துல அவன் பொய் சொல்லல. பிசாசு சொன்னது பொய்யா இருக்குமானால் இயேசுவுக்கு அது சோதனையாவே இருந்திருக்காது. அது உண்மையா இருந்ததுனாலதான் இயேசுவுக்கு அது சோதனை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? பாருங்க, ஆகவே இயேசுநாதர்கிட்ட உண்மைதான் சொல்றான். இயேசுநாதர்கிட்ட உருடாலாம் விட முடியாது. ஹலோ, அதனாலதான் விசுவாசிகள் ஆகிய நாம இயேசுவுக்கு முன்பாக திறந்த புஸ்தகமா இருக்கணும். பாருங்க, ஒளிவு மறைவு எதை வச்சாலும் பாருங்க, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் அது வேலை செய்ய ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர்ன்னு வரும்போது எதையுமே நினைச்சக்கூடாது, ஒழிக்கக்கூடாது. சில தவறுகள் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் போது ஆண்டவரே மன்னியும், உங்களுடைய ரத்தத்தினால் என்னைய கழுவும், நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்யாது இருக்கக்கூடிய பலனை எனக்கு தாரும். இதுதான் பாருங்க கர்த்தரிடத்திலே நாம் காண்பிக்கிற உண்மை. கர்த்தருக்கு முன்பாக திறந்த புஸ்தகமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்கு, நாவில் சொல் புறவாவதற்கு முன்பதாகவே அவருக்கு அது தெரியும். தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை எல்லாம் என்ன செய்கிறார்? அறிகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவருக்கு தெரியும். பாருங்க, பிசாசு ஆகவே அவற்றை போய் சொல்ல முடியல. அவன் உண்மையை தான் சொல்றான். என்ன சொல்றான்? என்னை பணிந்து கொள்வீரானால் இந்த அதிகாரத்தையும் இந்த மகிமையையும் இந்த ராஜரீகத்தையும் உமக்கு ஃப்ரீயா தந்துடுறேன்றான்.
கவனிங்க, எங்கேயாவது ஃப்ரீயா தர்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஃப்ரீயா தர்றாங்கன்னு போய் நிறைய பேர் என்ன செய்றாங்க, ஏமாந்துட்டு கிடக்குறாங்க. பிசாசு சொல்றான் ஃப்ரீயா தர்றேன்றான். இயேசு சொன்னாரு வேணாமே வேணாம், உன்னைய பணிஞ்சுக்கிட்டு நான் அதை வாங்கணுமா? ஆனால் இதை வாங்குறது தான் நான் வந்திருக்கிறேன். எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்க தெரியும் எனக்கு. எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்க தேவன் வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழியில போய், அது கொஞ்சம் கஷ்டமான வழியா இருந்தா கூட அந்த வழியில போய் ஒன்றிருந்து என்ன செய்ய போறேன், அதிகாரத்தை பிடுங்க போறேன், அந்த வல்லமையை நான் பிடுங்க போறேன்னு சொல்லி, அருமையானவர்களே, இயேசு மனதிலே தீர்மானித்து கொண்டு பாருங்க பிசாசை துரத்துகிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே சொல்லி அவனை என்ன செய்யறாரு, விரட்டுறாரு. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, விரட்டுறாரு. அப்புறம் அந்த தேவன் நியமிச்ச வழியை ஃபாலோ பண்றாரு. அது என்ன வழி? கல்வாரி சிலுவை. சில நேரங்களில் தேவனுடைய வழிகள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட தேவனுடைய வழிகளை தான் சூஸ் பண்ணணும். அது தற்காலிகமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா முடிவில் அது பெரிய மகிமையாக இருக்கும். ஆகவே கல்வாரி சிலுவையை இயேசு சூஸ் பண்ணுகிறாரு. சொல்றாரு, மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போய் மூப்பர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை பிடித்து சிலுவையிலே அறைவார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்றத சீஷர்கள்ட்ட சொல்றாரு. பேதுருவுக்கு இதை தாங்கவே முடியல. மனுஷகுமாரன் சிலுவையில் அடிக்கப்படுவாரா? ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த தண்டனை அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிந்திருந்த ஒரு தண்டனை, ரோமருடைய தண்டனை. சீஷர்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் மக்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள் எல்லாருக்கும் தெரியும் சிலுவை மரணம் ரொம்ப கொடூரமானது, மகா பெரிய பாவிகள் அதில் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இயேசு நான் சிலுவையில் அடிக்கப்பட போறேன்னா இது தாங்கவே முடியல பேதுருவுக்கு. அவரை தனியா கூட்டிட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை கடிந்து கொள்கிறான். இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவனை கடிந்து கொண்டு, நீ தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிற, இது தேவன் வச்ச வழிப்பா, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையானவர்கள் இயேசு சிலுவைக்கு போகிறாரு. அங்க பாடுபடுகிறார், விலையேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தை என்ன செய்கிறார், சிந்துகிறார். இங்க பிசாசினுடைய தலையை நசுக்குகிறார். அவனிடத்துல இருந்து அதிகாரத்தையும் வல்லமையும் என்ன செய்கிறார், உரிந்து கொள்கிறார். அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கி சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் பாருங்க, இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாதாளத்துக்கு போனாரு பாருங்க, பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோள்களை பிசாசு இருந்து பிடுங்கினாரு, அதிகாரத்தை பிடுங்கினாரு. 3ஆம் நாளிலே வெற்றி வேந்தனாக இயேசு உயிர் தெழுந்தார். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். செத்த தெய்வங்களை உலகமெங்கும் ஆராதிச்சுட்டு கிடக்குறாங்க. ஒன்றுக்கு மற்ற தெய்வங்களை உலகமெங்கும் ஆரம்பிச்சுட்டு. ஐ எம் வெரி ப்ரவுட் பிகாஸ் ஜீசஸ் இஸ் மை லார்ட். இயேசு என்னுடைய ஆண்டவர் என்பதில் நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் செத்த கடவுள் கிடையாது, அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பாருங்க, உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக இன்றைக்கு இருக்கிறார் இல்லையா?
உயிர் தெழுந்த இயேசுவை என்றைக்கு விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம். அன்னைக்கு ஆவி மறுபடியும் பிறந்துருச்சு. There was a great change. There was a great transformation when we accepted the Lord Jesus Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி, மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு பிசாசை ஜெயிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? கல்லறையை ஜெயிச்சு, பாதாளத்தை ஜெயிச்சு அவர் உயிரோட வந்திருக்கிறார். உயிரோட அவரை ரட்சிக்கப்பட்ட மக்களிடத்திலே அவர் என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். திருப்போம் மத்தேயு 28 அதிகாரம் 18 பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்துன்னா ஏன் சமீபத்தில் வர்றாருன்னா இது நல்லா கேட்கணும் எல்லாருக்கும். சில வேத வசனங்கள் பாருங்க, அது ஆழமா படிக்கும்போது தான் நல்லா விளங்குது. சில நேரங்களில் தூரத்திலிருந்து பேசினா பின்னால் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. அதனால சமீபத்தில் முக்கியமான சத்தியம், அதனால எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்றதுக்காக பாருங்க. சமீபத்தில் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் விளங்குது நல்லா. விசுவாசிகள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயான்றுவாங்க இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா. ஆமா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்க, 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இதென்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் புறப்பட்டு போறேன்லாம் சொல்லியிருக்கணும். ஹலோ, அதுதானே லாஜிக்கல், அதுதானே பாருங்க. பேச்சில் சரியா வரணும்னா அப்படிதான் பேசணும். ஆனா என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்க கையில கொடுக்கிறேன். நீங்க அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த அதிகாரம் உங்களுடையது என்று விசுவாசித்து நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க? சீஷராக்குங்கன்றாரு. அப்ப நம்ம போகும்போதே we are the authorized one. நாம தான் அதிகாரம் பெற்ற ஆட்கள். கர்த்தர் நம்மளை தான் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. நாம போகும்போதே அவர் போறாரு. நாம பேசும்போது அவர் பேசுறாரு. நாம கையை நீட்டும் போது அவர் கைய நீட்டுறாரு இல்லையா? அவரும் நாமும் ஒண்ணு. அருமையானவர்களே, அவர் தலை, நம்ம சரீரம். இந்த விசுவாசம் வேணும். இதை கற்றுக்கொள்வதற்கு தான் சர்ச்சைக்கு என்ன செய்கிறோம்? வருகிறோம். பிசாசா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், தரித்திரமா இருக்கட்டும், அது எந்த தீமையா இருக்கட்டும், அருமையானவர்களே, தேவனுடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம் தாராளமா. சிலர்லாம் அப்படி சொல்லக்கூடாது பிரதர் அப்படிம்பாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, டெய்லி சொல்றேன் நான். ஐ கன்ஃபஸ் த ட்ரூத் டெய்லி. என்ன ட்ரூத் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு காலையிலே சொல்லுவோம், அதுதான் போட்டிருக்குது மத்தேயு 28, 18, 19. இதை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொரு வசனம் இருக்கு, நான் செய்த கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவனு செய்வான், அதை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான்ட்டார். அவர் இன்னும் ரொம்ப டாப்ல போறாரு. அப்ப நம்ம அதை சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அப்ப நான் சொல்லணும், இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன், அவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளும் அவருடைய நாமத்தினால நான் செய்வேன். இருக்கிறீங்களா? அப்ப நாம அருமையானவர்களே, அதிகாரத்தை செயல்படுத்தும் போது அவர் இப்படி விசுவாசிச்சுட்டு அதிகாரத்தை செயல்படுத்தினீங்கன்னா அதிகாரம் கண்டிப்பா செய்யும், செயல்பாட்டுக்கு வரும். வியாதி மறைகிறதை காண்பீர்கள், பிசாசு ஓடுகிறதை காண்பீர்கள், தரித்திரம் ஒளிகிறதை காண்பீர்கள், பொல்லாத மனிதர்கள் ஓடுகிறதை காண்பீர்கள், பிரச்சனைகளை ஜெயிப்பதை நீங்கள்
காண்பீர்கள். பிரச்சனைகள் மறைந்து ஜெயம் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்க, நம்முடைய விசுவாசத்துக்காக தான் கர்த்தர் நினைச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறாரு. சிலர்லாம் இருக்கிறாங்க, எதெல்லாம் நல்ல அதிகாரத்துக்குரியதோ, எதெல்லாம் வல்லமைக்குரியதோ, எதெல்லாம் சுகத்துக்குரியதோ, எதெல்லாம் வெற்றிக்குரியதோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. நான் என்ன தெரியுமா, அதை மட்டும் தான் எடுக்கிறது நான். காரணம், நான் வாழ விரும்புகிறேன். நான் வாழ விரும்புறது மட்டுமல்ல, அநேகரை வாழ வைக்க விரும்புகிறேன். ஆகவே பாருங்க, அதிகாரத்தை பிசாசினிடத்திலிருந்து பிடுங்கி கர்த்தர் பாருங்க நம்ம கையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த அதிகாரத்தை தேவனுடைய மக்கள் என்ன செய்யணும்? செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். யூ மஸ்ட் எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. நீங்க அந்த தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பொதுவா கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணம் என்னவென்றால், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம சாதாரண மனிதர்கள் குப்பையும் தூசிகளுமாய் இருக்கிறோம், நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிதான் பாருங்க நிறைய சபையில போதிச்சு வச்சிடறாங்க. விசுவாசிகள் இதை நல்லா சுத்தமா விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், நாம குப்பையும் தூசிகளா இருக்கிறோம், அவருக்கு எல்லாம் முடியும், நம்மால ஒன்றும் முடியாது. நம்மால ஒன்றும் முடியாதுன்னா கவனிங்க, தேவன் இல்லை என்றால் நம்மால ஒன்றும் முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இயேசு நம்ம கூட சேர்ந்துட்டாரே, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவர் நம்முடைய மாம்சத்தின் மாம்சமும் நம்முடைய எலும்பின் எலும்புமாக மாறிவிட்டார். இருக்கிறீங்களா? அதுக்கு அடையாளமா தான் அந்த அப்பத்தை நம்ம புசிக்கிறோம். அதுக்கு அடையாளமா அந்த திராட்சை ரசத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். கவனிங்க, ஏன்னா he has become a part and parcel of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பங்குதாரராக அவர் மாறிட்டாரு. செடியும் கொடியும் போல இணைஞ்சிட்டோம் நாம. செடிக்குள்ள இருந்து வருகிற அந்த சாரம் கொடிக்குள்ள பாய்கிறது மாதிரி பாருங்க, இயேசுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையும், இயேசுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரமும், இயேசுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனும் இன்றைக்கு நமக்குள்ளே பாய்கிறது. பரலோகத்துக்கு போன பிறகு இல்லை, ரைட் நவ், இன்னைக்கே பாய்கிறது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கே இயேசுவும் நாமும் ஒன்றாக இருக்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் பாருங்க. அவர் நம்மோட ஏன் சேர்ந்திருக்கிறாரு? அவர் ஏன் நமக்குள்ள வந்திருக்கிறாரு? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையோட அவர் ஒரு பிரச்சனையா? ஏற்கனவே இருக்கிற பாரத்தோட அவர் ஒரு பாரமா இருக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு? இல்லைங்க, நம்மை பலப்படுத்துகிறவர்களா இருக்கும்படி, நாம் பலனுள்ளவர்களா இருக்கும்படி, சத்துவத்தை நமக்கு கொடுக்கும்படி, பலவீனங்களை நம்ம விட்டு அகற்றும்படி இயேசு நமக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. பாருங்க, இதை புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிசாசு சொல்லுவான், உன்னால இந்த சப்ஜெக்டை படிச்சு அதை கெட் த்ரூ பண்ணவே முடியாது, உன்னால இந்த அசைன்மெண்ட்டை, இந்த கத்தர் கொடுத்திருக்கிற இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது, உனக்கு அதுக்குரிய தாளந்துகள் கிடையாது, உனக்கு அதுக்குரிய தகுதி கிடையாது, இப்படி எல்லாம் அதைரியப்படுத்துவான் பாருங்க பிசாசு. இப்ப நீங்க அவனை பார்த்து சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றான் பிசாசு. சில நேரங்கள்ல இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை திடீர்னு வருது இல்லையா? உடனே ஆவிக்குரிய மக்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் அனுப்பிட்டார். பாத்தீங்களா, நம்மளை மண்டையில தட்டுறதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு? அனுப்பிட்டாரு. இல்ல, உங்களை மண்டையில தட்டுறது அவருடைய நோக்கமே கிடையாது. யோசித்து பாருங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி பெரிய பிரசங்கம் பண்ணாங்க இல்லையா? நான் உன்னை கடிந்து கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினாங்க இல்லையா? இனி ஒருபோதும் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் என் மனைவிக்கு அப்படி ஒரு ப்ராமிஸை கொடுக்கவே மாட்டேன். அப்படி கொடுத்தா தொலைஞ்சோம் நான். அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு அப்படி
ப்ராமிஸை கொடுக்க மாட்டாங்க. அது தேவன் கொடுக்குறாரு. தேவனுடைய நோக்கம் என்னன்னா, நம்மளை அடிக்கிறது அவருடைய நோக்கமே கிடையாது. நமக்கு பதிலாக இயேசுவை அடிச்சிட்டாரு, இயேசுவை நொறுக்கிட்டாரு. கவனிங்க. அப்ப இன்னைக்கு அவருடைய வேலை என்னன்னா, நம்மை பலப்படுத்துகிற வேலை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற அபிஷேகம், என்னை பலப்படுத்துகிற இயேசு, அவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி விசுவாசத்தினாலதான் அந்த ஆளு அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான உலகத்தை கலக்குகிற ஒரு ஊழியக்காரனா மாறினாரு. கவனிங்க. சும்மா அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு அவங்க அப்படி ஆகும், இவங்க இப்படி ஆகும், அந்த பிரசங்க யார் இப்படி ஆகும், இந்த பிரசங்க யார் இப்படி ஆகும். நீ தொலைஞ்ச. நீ முன்னால வரப்போறதே கிடையாது. இது விசுவாசத்துல ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியர்னு போட்டு ஃபாஸ்டா போகணும். அப்பதான் ஊர் உலகத்துக்கு ஆசீர்வாதம் உள்ள மக்களா மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பவுல் அப்படி ஆளு. அவரை பற்றி 1000 பேர் 1000 மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவரை எதையுமே கண்டுக்கல. வாத்து முதுகுல பட்ட தண்ணி மாதிரி தட்டி விட்டுட்டு அவர் பாட்டில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னாரு. அவர் தான் பாருங்க, எருசலேமில இருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்த ஒரு மனுஷனா மாறினாரு. கண்டம் கண்டமா, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் சொல்லி பாருங்க சுவிசேஷத்தை விதைச்சாரு. இன்னைக்கு அந்த சுவிசேஷம் எவ்வளவு பரவி இருக்குது பாருங்க. உலகம் எங்கும் பரவிடுச்சு. சில நேரங்களில் யூடியூப்ல காமிக்கிறாங்க, இந்தியாவில் பல பஞ்சாப்ல ஒரு இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்களாம் ஒரு சபையில. ஆச்சரியமா இருக்குது. இந்த சுவிசேஷம் வளரும், பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, அது அது எதன் மூலமாக பெருகிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம், அவருடைய வல்லமை என்னுடைய வல்லமை. அவர் இன்னைக்கு என் கூட இருக்கிறாரு. என்னைய விட்டு அவரை பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். சில ஆட்களுக்கு பாருங்க, மற்றவங்க கூட இருந்தால் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. யாரும் இல்லைன்னா அப்படியே பங்க்சரான டயர் மாதிரி ஆயிடுவாங்க. நான் சொல்லுறேன், யாரும் இல்லாத இப்போதான் நீங்கள் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கணும். ஏன்னா உலகத்தில் மனிதர்கள் யாரும் இல்லை, ஆனால் மகா பெரியவர் உங்க கூட செய்றாரு, இருக்கிறாரு. அவருடைய பெயர் இயேசு, இல்லையா? பாருங்க, அப்ப இயேசு நம்மை அதிகாரமுடையவர்களாக மாற்றி இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு பாருங்க ரட்சிக்கப்பட்டு தேவனால் முடிசூட்டப்பட்டு ராஜாக்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய வல்லமை நம்முடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் நம்முடைய அதிகாரம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, எல்லாம் நமக்கு கூடும், எல்லாம் நமக்கு உண்டு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இருக்கிறீங்களா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஏன்னா கர்த்தர் உள்ள இருக்கிறாரு. அவர் எப்போது நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. தேவையான பாருங்க பலனை அவர் நமக்கு அருளுகிறவரா இருக்கிறார். நம்மை தேவையான பலனை நமக்கு அவர் ஊட்டுகிறவராய் இருக்கிறாரு. இல்லைன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே இருக்குது. இயேசு இருந்தாருன்னா எல்லாமே இருக்குது. பாருங்க, இப்போ இந்த ராஜ்யத்தின் அதிகாரம் எப்படி செயல்படுகிறது? கர்த்தர் அதை பிடுங்கி பிசாசிலிருந்து பிடுங்கி நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப அந்த ராஜ்யத்தின் அதிகாரம் எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி செயல்படுத்த முடியும்? திருப்போம் பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அதிகாரம் எது மூலமாக செயல்படுது? வார்த்தையின் மூலமாக, இல்லையா? ஒரு ராஜாவின் வார்த்தையின் மூலமாக தான் அவனுடைய அதிகாரம் செயல்படுகிறது. ராஜா அதிகாரம் உடையவனா இருந்தாலும் அவன் பேசாத வரைக்கும் அவனுடைய அதிகாரம் செயல்படாது. பாருங்க, ராஜா அதிகாரமுடையவனா இருந்துட்டு பாருங்க முட்டாள்தனமான வார்த்தைகளை பேசினானா he is going to end up in failure. தோல்வியில் தான் முடிய போகுது அவனுடைய ராஜ்யம். கவனிங்க, நாமும் அப்படிதான். கர்த்தர் நம்ம ராஜாக்களாக என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. பேச வேண்டிய காரியத்தை மட்டும்தான் பேசணும், பேசக்கூடாத காரியத்தை பேசக்கூடாது. ஏன்னா வேர்ட்ஸ் ஹேவ் பவர். அருமையானவர்களே, வார்த்தைகள் வல்லமையுடையவைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அது ஒண்ணு உருவாக்குகிறது அல்லது அது இடித்து போடுகிறது. நியூட்ரல் கிரவுண்டே கிடையாது. வீணான வார்த்தைகளை பேசணும்னா பாருங்க அது நம்மை
கீழே பிடிச்சி இழுத்து போடுகிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் அவிசுவாசத்தை பேசக்கூடாது, ஒரு நாளும் சந்தேகத்தை பேசக்கூடாது. சந்தேகம் வருதா, அவிசுவாசம் வருதா, பயம் வருதா? ஆமா, பிசாசு அதெல்லாம் என்ன செய்யறான், கொண்டு வர்றான். ஆனா அதை பேசுறீங்களா இல்லையான்றதான் கேள்வி. பேசுனீங்கன்னா பாருங்க தொலைஞ்சிச்சு. அதை பேசாம அதுக்கு பதிலா பயம் வரும்போது பாருங்க தைரியத்தை பேசணும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சந்தேகம் வரும்போது விசுவாசத்தை பேசணும். இந்த பிரச்சனை என்னை விட்டு ஓடி போயிடும், இந்த வியாதி மறைஞ்சு போயிடும், இந்த தரித்திரம் ஒளியும், இந்த குடும்ப பிரச்சனை மாறும். மாறுமா? மாறாது போல தெரியுது, மலை மாதிரி இருக்குது, இருந்து தொலையுது. ஆனா கர்த்தருக்கு முன்பாக அது ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அது மாறியே ஆக வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, நாம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சந்தேகத்தை பேசக்கூடாது, பயத்தை பேசக்கூடாது, அதைரியத்தை பேசக்கூடாது, அவிசுவாசத்தை பேசக்கூடாது. பாருங்க, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசணும், வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேசணும், எது நடக்கணுமோ அதை பேசணும். மற்றபடி பாருங்க பேசாம இருப்பது நமக்கு நல்லது. ஏன்னா நாம பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். 103 சங்கீதம் சொல்லுது பார்த்தீங்களா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. எல்லாரும் சொல்லுவாங்க முடிசூட்டி. யார முடிசூட்டுவாங்க? ராஜாக்களை தான் முடிசூட்டுவாங்க. கர்த்தர் முடிசூட்டி இருக்கிறாரு நம்மள. கர்த்தரை பொறுத்தளவுல நாம தான் ராஜாக்கள், சூழ்நிலைகளை ஆளுகிற ராஜாக்கள், பிரச்சனைகளை கீழ்படுத்துகிற ராஜாக்கள், பிசாச ஓட ஓட விரட்டுகிற ராஜாக்கள், தீமைகளை அடியோடு அகற்றுகிற ராஜாக்கள், அருமையானவர்களை மதில்களை தாண்டுகிற ராஜாக்கள், கோட்டைகளை இடித்து தள்ளுகிற ராஜாக்கள். இருக்கிறீங்களா? ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கிணறு வெட்டணும்னு யோசிக்கிறாரு. அப்படி கிணறு வெட்டணும்னு யோசிக்கும் போது மண்வெட்டியையும் கடப்பாறையும் தூக்கிட்டு ஓட மாட்டாரு. அப்படி ஓடுனாருன்னா அவர் ராஜா கிடையாதுன்னு அர்த்தம். தலைப்பாக துண்டை கட்டிக்கிட்டு, மண்வெட்டி எந்த தோல்ல போட்டுக்கிட்டு, கடப்பாறை எந்த தோல்ல போட்டுக்கிட்டு, அப்புறம் ஒரு மண்ணு கூடைய கையில் எடுத்துக்கிட்டு ராஜா கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எங்க ராஜா போறீங்க? கிணறு தோண்ட போறேன். இது ராஜாவுக்கு அழகே கிடையாது. ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பேசணும். இந்த குறிப்பிட்ட இடத்துல, இந்த குறிப்பிட்ட டைமென்ஷன்ல, இந்த குறிப்பிட்ட ஆழத்துக்கு ஒரு கிணறு தோண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் பாருங்க அதிகாரிகள் கூடிடுவான், வேலைக்காரனுங்க கூடிடுவானுங்க, கூடி பாருங்க விதின் டேஸ், சில நாட்களுக்குள்ளாக பாருங்க ராஜா சொன்ன கிணறு ஜோரா தோண்டி முடிக்கப்பட்டிருக்கும். எப்படி வந்துச்சு கிணறு? ராஜா ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. பாருங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? இப்ப நீங்க என்ன சொல்லணும்? வியாதி மறைய வேண்டும் இயேசுவின் நாமத்துல. சிலர் ரொம்ப பேணி பாதுகாத்துக்கிறாங்க. ஏன் வியாதி? அந்த டாக்டரும் அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கும், அவங்க கொடுத்த மாத்திரையை நான் கரெக்டா சாப்பிட்றேன். ஐயோ, லெவல் ரொம்ப டவுனா இருக்குது. விசுவாச லெவல் தாண்டி போகணும். இந்த டாக்டர் அம்மாவும் இந்த மாத்திரையும் எனக்கு பரிகாரம் கிடையாது. எங்க டாக்டர் இருக்கிறாரு, இயேசுவாய டாக்டர். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அப்படி பேசணும். அப்படி பேசினா இந்த டாக்டர் மட்டும் போக வேண்டிய அவசியமே வராது. வீணான மாத்திரைகளை சாப்பிடவும் அதுக்குரிய காசுகளை செலவழிக்கவும் வேண்டிய அவசியமே வராது. பாருங்க, அதிகாரத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். பாருங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். ராஜாக்களை போல விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
பலவீனத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, சந்தேகத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, தோல்வியின் வார்த்தைகளை பேசக்கூடாது. எப்போதும் வெற்றியின் வார்த்தைகளை பேசணும், விடுதலையின் வார்த்தைகளை பேசணும், சுகத்தின் வார்த்தைகளை பேசணும், அன்பின் வார்த்தைகளை பேசணும். அப்படி பேசும்போது தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜாக்களைப் போல அரசாளுகிறவர்களாய் நாம் இருப்போம். அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்கு இயேசுவே உதாரணமா இருக்கிறார் நமக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவை போல ஒரு பெஸ்ட் உதாரணம் யாருமே கிடையாது? ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், அவர் தான் பெஸ்ட், அவரை தான் பார்க்கணும். அவர் எப்படி பேசினாரு? லோட லோட லோடன்னு இல்லாத அவிசுவாசத்தை அவர் பேசுறதை நீங்க பார்க்கவே முடியாது. சில ஆட்களை பேசுறதை நிறுத்தவே முடியல, அவிசுவாசமா பேசுறதை நிறுத்தவே முடியல. இந்த ஆட்கள் இயேசுவை சரியா பார்க்கலன்னு தான் அர்த்தம். பாருங்க, நான் கர்த்தருடைய கிருபையினால் இந்த இயேசுவை கொஞ்சம் பார்க்க பழகிட்டேன். நான் அதனால அவிசுவாசமா நான் பேசுறதே கிடையாது. பிரச்சனை வரலையா? அப்ப வருது. ஆனா நான் என்னைக்கு அவிசுவாசமா பேசுறேனோ அன்னைக்கு அந்த பிரச்சனையை நான் ஒப்புக்கொள்றேன்னு அர்த்தம். நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். கவனிங்க, இயேசு ரொம்ப அருமையான உதாரணம் நமக்கு. திருப்புங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 இருந்து பாருங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். பாருங்க, பிசாசு ஒரு பையனை ஆட்கொண்டதுனால அவன் பாடாப்படுறான். பிசாசுக்கு ஈவு இறக்கமே கிடையாது. பிசாசை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். சிலர் பாருங்க, பிசாசனுடைய தாக்குதல்கள் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி அழுதுட்டு இருப்பாங்க. ஆண்டவரே, நீர் பார்க்கிறீரா, உங்க கண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. அருமையானவர்களே, அந்த 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 பிசாசனுடைய கிரியைகளை வார்த்தையினால அடிக்கணும். அத வயிறு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, டாக்டர்கிட்ட போகாதீங்க நான் சொல்லல. ஆனா அதுக்கு முன்னதாக அதை பார்த்து பேசணும். நாம அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசணும். இயேசுவின் நாமத்தினால வயிற்று வலியே என் சரீரத்தை விட்டு போ. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வாய் வந்து ஜிலேபியும் லட்டும் சாப்பிட்றதுக்காக மட்டும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அப்படி யோசிக்கிறாங்க. இல்லை, அதையும் சாப்பிடுங்க. ஆனால் அதை காட்டிலும் பிரதானமான நோக்கம் என்னன்னா, பிசாசுக்கு எதிரான வார்த்தைகளை பேசுவதற்காக கர்த்தர் வாயை அணிஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. வியாதிக்கு எதிராக பேசி அதை மேற்கொள்வதற்காக, பிரச்சனைகளுக்கு எதிராக பேசி அதை மேற்கொள்வதற்காக, பலவீனத்துக்கு எதிராக பேசி அந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்காக கர்த்தர் வாயை அணிஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, பிசாசு இந்த பையனை அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறான். அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன், இந்த நோக்கத்தோட தான் அவன் வர்றான். ஆனா நாம அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனை பார்க்கல நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், அவனை பார்க்கல நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவனை பார்க்கல நமக்காக இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் நம் பட்சமானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாரும் நம்மளை ஏத்து நின்று ஜெயிக்க முடியாது, இன்க்ளூடிங் சேட்டன். பாருங்க, பிசாசும் நம்மளை ஜெயிக்கவே முடியாது. இந்த பையனை பிசாசு அவ்வளவு கஷ்டப்படுத்துறான், தீயிலையும் தண்ணியிலையும் கொண்டு தள்ளுறான், எப்படியாவது சாகடிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்தோட. அப்புறம் அந்த தகப்பன் வந்து இன்னொன்னு என்ன சொல்றான்னா, 16வது வசனம் பாருங்க. அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவங்களால இந்த பிசாசை துரத்த முடியல. உடனே இயேசு என்ன சொல்றாரு? 17வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. சீஷர்களை ரொம்ப புகழல இயேசு, திட்டுன்னு திட்டுறாரு. சில மரமண்டைகளை திட்டினா கூட ஏற மாட்டேங்குது, உதிக்க மாட்டேங்குது. இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதனாலதான் வெறுத்து போயிட்டாரு அவர். எது வரைக்கும் உங்களோட இருப்பேன் நான் அப்படின்றாரு. ஒன்னும் ஏற மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன் தெரியுமா?
ஏற்கனவே இவனுங்களை அழைக்கும் போதே பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்துதான் இவனுங்களை அழைச்சாரு இல்லையா? திரும்புங்க மத்தேயு 10:1. மத்தேயு 10:1. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இல்லையா? சீஷர்களுக்கு சகல பிசாசுகளையும் துரத்துவதற்கு ஏற்கனவே அதிகாரம் கொடுத்துட்டாரு. அது கொடுத்த 1-2 வருஷங்களும் ஆயிடுச்சு. அழைக்கும் போதே ஆரம்பத்திலே நினைச்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. இங்க ஒரு பையனை தகப்பன் கொண்டு வர்றான், அந்த பிசாசு பிடிச்சி அலக்கழிப்புக்கு எதுப்பா இவனை அப்படின்னு சொல்றான். எல்லாம் மம்மி மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் கூட அந்த பிசாசு நாவையை பத்தி பேசல. இந்த பையனை அலைக்கழிக்கிற பிசாசு நாவியே இயேசுவின் நாமத்துல இவனை விட்டு போ அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்லல, பேதுருவும் சொல்லல. அதனாலதான் இயேசுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. இயேசு விசுவாசத்தினால நிறைஞ்சிருக்கிறாரு. இவனுக்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குதுன்ற எந்த விசுவாசமும் கிடையாது. இன்னைக்கும் அப்படியே ஆட்கள் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உலக பிராரமா நீங்க எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கர்த்தருடைய அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ ஆர் ஆத்தரைஸ்ட். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை நான் துரத்துவேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை நான் துரத்துவேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை நான் துரத்துவேன். அப்ப பிசாசு நாவை பார்த்து பேசணும், அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணா ஓடிடும். ஏன்னா அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆக நீங்க புறப்பட்டு போங்கன்றார். அந்த அதிகாரத்தை உங்க கையில தந்திருக்கிறேன். டோட்டல் அத்தாரிட்டி, அதிகாரம் முழுவதையுமே கர்த்தர் நம்ம கையில் வச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. என்ன ஆண்டவருடைய அன்பு, என்ன ஆண்டவருடைய கிருபை. நம்மளை நம்பி எல்லாத்தையும் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் நம்மளை கைவிடுறது இல்லை, நாம அவரை கைவிடக்கூடாது. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் சொல்லிட்டு அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றார். ஏண்ட கொண்டு வாங்க அவன என்றார். 18ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிசாசை என்ன செய்தார்? அதட்டினார். ரிக்வெஸ்ட் பண்ணார்னு போடல. பிசாசே தயவு செய்து போப்பா. நீங்க நம்ம பிரசங்கர் அப்படி, தயவு செய்து போ, பைபிள்ல சத்தியம் பண்ணிட்டு போ. அவன் பாருங்க, பைபிள்ல சத்தியமா போக மாட்டேன். அவனுக்கு சத்தியமாவது ஒண்ணு, அவன சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனா? கவனிங்க, அவனை வார்த்தைகளால அடிக்கணும். அவனை பாருங்க, வெட்டுகிற பட்டயங்கள் நாம் பேசுகிற வார்த்தைகள். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு என்ன பண்ணாரு? அதட்டினார். அந்த பிசாசை பார்த்து அதட்டினார். எப்படி அதட்டினார் பாருங்க. அதட்டினார் என்பதற்கு என்ன அர்த்தம்? வாசிங்க, மார்க்கு இதே சம்பவம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை என்ன செய்தார்? அப்படிதான் அதட்டினார். எப்படி அதட்டினாரு? இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். யார் கட்டளை போடுவா? யாருங்க கட்டளை போடுவா? ராஜாக்கள் தான் கட்டளை போடுவாங்க. இயேசுவுக்கு நல்லா தெரியும், நான் தேவகுமாரன், நான் ராஜாவுடைய பிள்ளை,
ஆகவே நான் அதிகாரம் நிறைஞ்ச வார்த்தைகளை பேசினேன்னா எல்லா பயலும் எனக்கு கீழ்ப்படியணும், எந்த பிசாசும் எனக்கு கீழ்ப்படியணும், இல்லையா? அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், பிசாசுனுடைய கிரியைகள் எல்லாத்தையுமே அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை வச்சு என்ன செஞ்சிடலாம், மேற்கொண்டுடலாம், இல்லையா? விசுவாசத்தோட பேச பழகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. ஆவிக்குரிய வட்டாரத்தில் இதை அழுத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியம். விசுவாசிச்சு வாயில் என்ன செய்யணும், பேசணும். அதுதான் நமக்கு ரட்சிப்பையே கொண்டு வந்திருக்குது. தொடர்ந்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருவதும் விசுவாசித்து பேசுகிறது மூலமா தான். பாருங்க, பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் விசுவாசித்து பேசுகிறவர்களாய் நாம இருக்கணும். அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் வியாதியை ஜெயிக்க முடியும், அப்பதான் பாவத்தை ஜெயிக்க முடியும், அப்பதான் பிசாசை மேற்கொள்ள முடியும், அப்பதான் உலகத்தின் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே பாருங்க, இயேசு அப்படி பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு பேசி, அருமையானவர்களே, காரியங்களை மேற்கொண்டார். அதே டோக்கன் தான், அதே உரிமையும் அதே ஸ்லாக்கியத்தையும் அதே பாக்கியத்தையும் பாருங்க இயேசு விசுவாசிகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடும். மார்க்கு 11:22 வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். சரியான மொழிபெயர்ப்பு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். ஹேவ் த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவனை போலவே விசுவாசம் உடையவர்களாயிருங்கள், தேவனை போலவே விசுவாசியுங்கள், தேவனை போலவே பேசுங்கள். அதான் அர்த்தம். இயேசு எப்படி பேசினாரோ அப்படி பேசுங்க. பிசாசை அதட்டுறாரு, வியாதியையும் அதட்டுறாரு. பேதுருடைய மாமி கடும் ஜுரத்தினால இருந்தாலாம், படுத்து கிடந்தாலாம். இயேசு போனாராம், போய் அந்த ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் கேட்குறாங்க, ஜுரத்திட்ட பேசலாமாங்க? ஜுரத்துக்கு என்ன காது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜுரத்துக்கு காது இல்லை, அந்த ஜுரத்தை கொடுத்த பிசாசுக்கு காது இருக்குது. ஹலோ, ரொம்ப ஞானிகளாயிருவோம் சில நேரங்கள்ல விசுவாசிகள். இயேசு பேசினார், அப்ப நீங்க ஏன் பேசக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன இயேசுவை பார்க்கல பெரிய ஞானிகளா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இயேசுனுடைய பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண போறேன். வியாதியை பார்த்து ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அகைன்ஸ்ட் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பிசாசை பார்த்து பேச போறேன், நான் பிரச்சனைகளை பார்த்து பேச போறேன், இன்சஃபிஷியன்சி குறைவை பார்த்து நான் பேச போறேன், அது நீங்கும்படி கட்டளை இட போறேன். இயேசு கட்டளை கொடுத்தாரு, நானும் கட்டளை கொடுக்க போறேன். இருக்கிறீங்களா? அப்படி பேசி பாருங்க. காரியங்கள் நடக்கும், காரியங்கள் வாய்க்கும், தடைகள் விலகும், அற்புதங்கள் நடக்கும். பாருங்க, ஜெயம் உண்டாகும், வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். சொல்றாரு, தேவனை போல விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். 23 வசனம். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி, எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அந்த அதிகாரத்தையும் அந்த உரிமையும் அந்த வல்லமையும் அந்த ஸ்லாக்கியத்தையும் அந்த பாக்கியத்தையும் விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஸ்லாக்கியத்தை உரிமையை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப அதை நம்ம உடையவர்களா இருக்கிறோம் என்று விசுவாசித்து பாருங்க, மலையை பார்த்து பேசணும், பலவீனத்தை பார்த்து பேசணும், வியாதியை பார்த்து பேசணும், பிசாசின் கிரிகளை பார்த்து பேசணும், நீங்கும்படி கட்டளை கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் நம்மளை ராஜாக்கள் ஆக்கி இருக்கிறாரு, ராஜாக்களுக்குரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ராஜாக்களுடைய அதிகாரம் எதுல வேலை செய்யுது? வார்த்தையில வேலை செய்யுது, இல்லையா? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அப்போ அதிகாரம் ஒரு நாளும் அதிகாரம் இல்லாத வார்த்தைகளை பேசவே கூடாது. அதிகாரம் இல்லாத வார்த்தைகளை பேசினா கூட நீங்க சொன்னபடிதான் உங்களுக்கு ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாயை மூட வேண்டிய காரியத்துக்கு மூடிடுவீங்க, வாயை திறக்க வேண்டிய காரியத்துக்கு திறப்பீங்க, பேச வேண்டிய காரியங்களை பேசுவீங்க, நீங்க சொன்னபடி உங்களுக்கு ஆகும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பாக்கியம், சிலாக்கியம். எல்லாம் தயவு எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய கிருபை இரக்கங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுக்கு அடிமைகளாக இருந்த எங்களை மீட்டெடுத்து கர்த்தாவே இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்திருக்கிறீர்.
ஆளுகிற ராஜாக்களாக வைத்திருக்கிறீர். அதிகாரத்தை தந்திருக்கிறீர். சாக்கியங்கள் பாக்கியங்களை தந்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த கர்த்தாவே அதிகாரத்துக்காக, வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை இரக்கங்களை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தீமைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய நன்மைகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுகிறோம். கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேச, மலைகளை வாழ்க்கையை விட்டு அகற்ற, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே வெற்றிகரமாய் வாழ, உம்முடைய நாமத்தை கர்த்தாவே மைமைப்படுத்த எல்லாருக்கும் உதவி செய்கிறீர். இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டதற்கேற்ற விதத்திலே செயல்பட எல்லாருக்கும் கிருபை செய்கிறீர். வெற்றிகளை காண கிருபை செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.